வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் நாக்பூரில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். இது இன்றைக்கு ஒரு பெரிய விவாத பொருளாகி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் என்பது பாஜகவினுடைய தாய் அமைப்பு என்பதும் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் முகம்தான் பாஜக என்பதும் இங்கே பல நேரங்களில் ஆதாரப்பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருந்த போதிலும் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு தாய் கழகத்தினுடைய அலுவலகத்திற்கு தாய் அமைப்பினுடைய அலுவலகத்திற்கு பாஜகவினுடைய தலைவர்களுள் ஒருவரான பிரதமர் மோடி அவர்கள் செல்வதில் என்ன வியப்பு இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இது ஏன் இவ்வளவு ஒரு தீவிரமான விவாதத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவை இயக்குகிறது என்ற வகையில் பார்க்கும் பொழுது பிரதமர் மோடி மீதான நம்பிக்கையை ஆர்எஸ்எஸ் இழந்துவிட்டது என்றும் அதனால் தலைமையை மாற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது என்றும் ஒரு பேச்சு இருக்கிறது. அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய தலைமையை மாற்றுவது குறித்து முடிவெடுக்க முடியும். ஒரு நாட்டினுடைய பிரதமரை மாற்றுவது குறித்தும் ஆர்எஸ்எஸ்ஸால் முடிவெடுக்க முடியுமா? அந்த அதிகாரம் அதற்கு இருக்கிறதா? பாஜகவினுடைய தலைமை மீது அதிகாரம் செலுத்துகின்ற ஆர்எஸ்எஸ் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பின் மீதும் இந்திய நாடாளுமன்றத்தின் மீதும் அதிகாரம் செலுத்துகின்ற அமைப்பா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. நாம் பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு தமிழ்தாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சிபிஎம் கட்சியின் சார்பில் திரு பாக்கியம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் மூத்த பத்திரிகையாளர் திரு சோமசுந்தரம் அவர்களும் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்தாசன் சார், இப்போ மோடி அவர்கள் நாக்பூர் அலுவலகத்திற்கு போவது அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது. உண்மையிலேயே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விசிட் அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்கள்? அலுவலகத்தை போய் ஒரு பார்த்தது அப்படிங்கிறது. அதாவது ஏற்கனவே மோகன் பகவத் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை சொல்லி அவ்வப்போது நினைப்படுத்தி வந்தார். அவருக்கும் அந்த பாஜக தலைவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு வேறு மாதிரியான, அதாவது நெருக்கம் அதில் இடைவெளி ஏற்படுகிறது என்ற முறையிலே மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய தலைவர்களே அல்லது அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நியமனத்தில் அதில் இருக்கக்கூடிய கோளாறுகளை சரி செய்யவில்லை என்பதான நினைத்த நேரத்தில் அவர்கள் வெவ்வேறான ஆட்களை வைத்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுதி வந்தன ஏடுகள். அதே நேரத்தில் இவர்களும் அதை நினைப்படுத்தி அதை சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். தனிப்பட்ட கருத்தாக மோகன் பகவத் அவர்கள் சொல்லி ஆர்எஸ்எஸ் அதை எப்படியெல்லாம் மோடிக்கு உதவி செய்தது என்பதான மறைமுகமான சிலரை கட்டுரை எழுத வைத்து மறைமுகமாக ரகசியமாக சில வேலைகள்லாம் செய்து வந்தார்கள். இப்பொழுது அங்கே ஏற்பட்ட ஒரு கலவரம். அந்த கலவரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை பேர்த்து எடுக்க வேண்டும், அகற்ற வேண்டும் என்றெல்லாம் ஒரு படத்தின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மதவாத சக்திகள் தூண்டிவிடப்பட்டு அந்த போராட்டம், இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அவர்கள் விட்ட அறிக்கை, வலதுசாரிகள் சேர்ந்து கொண்டு போராட்டம், இப்படிலாம் இருந்தது. மோடி அவர்கள் ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் பல்லாயிரக்கணக்கான முறையிலே பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் சேதம் மணிப்பூரிலே போகவில்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கவில்லை, நாடாளுமன்றத்திற்கு அதற்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய மதவாத சக்தியினுடைய கூடாரமாக இருக்கக்கூடிய தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அந்த அலுவலகத்திற்கு சென்றது ஏன் என்றுதான் இப்பொழுது விவாத பொருளாக ஆகியிருக்கிறது. அவர் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய கிட்கவர் அவருடைய மன்றம், அது அவருடைய நினைவிடம், மற்றும் அதே போல முன்னோட்டமாக என்ன செய்கிறார் என்றால் அம்பேத்கர் அவருடைய அந்த மதம் மாறிய இடம் அங்கேயும் போயிட்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிற போல ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நீங்கள் இப்போ பார்க்குறது என்னன்னா, இதெல்லாம் ஒரு நாடகம், இது ஒரு ரகசிய யுத்தம். பொதுமக்களுக்கோ அல்லது பல கட்சிகளுக்கு ஏடுகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டு இது போன்ற பிரச்சாரம் செய்திருக்கிறார். அவர் சொல்லுகிற கருத்து கூட 100 ஆண்டுகளாக பாடுபட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பு 2047 வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும், அதற்காக உத்வேகம் அளிக்கும் இடமாக இது இருக்கு, நாட்டு நலனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த வீரர்கள் இருந்த இடம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதை பொறுத்தவரை இது ஒரு நாடகம்தான், மதவாத சக்திகளுக்கு ஊக்கப்படுத்துகிற வகையில் இது நடந்திருக்கிறது. இவர் மீண்டும் அதாவது ஏற்கனவே சென்றிருக்கிறார் பிரதமர், ஏற்கனவே இருந்த பிரதமர் அவர்கள் சென்று அவர் 3வது முறை அவர் பதவியேற்ற போது கூட அவரும் சென்று போய்விட்டு வந்தவர் தான்.
அதற்கு பிறகு இவர் 3வது முறை பதவியேற்ற பிறகு இப்பொழுது செல்லுகிறார் என்று அந்த அடல் பிகாரி வாஜ்பாய் சென்ற அந்த இதை நினைவூட்டி தான் இப்பொழுது ஏடுகள்லாம் எழுதுது. ஆனாலும் இது மதவாத சக்திகளுடைய கூடாரம் என்பதால் தான் வளர்ந்தது, தான் அங்கு இருந்தது, அதனுடைய தொடர்பு, இதை காட்டிக்கொள்வதற்காக நான் பிரியவில்லை, போகவில்லை, உங்களுடைய கைக்குழந்தை தான் என்று ஒரு நாடகத்தை நடத்திவிட்டு இங்கு வந்திருக்கிறார். அவ்வளவுதான். கண்டிப்பா சார், பேசுவோம் நம்ம. பாக்கியம் சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒருவேளை மோடி அடிக்கடி தன்னுடைய தான் வளர்ந்த தமிழ்தாசன் சார் சொன்ன மாதிரி தான் வளர்ந்த இடமான RSS அலுவலகத்திற்கு போயிருந்தால் இவ்வளவு விவாதம் வந்திருக்காது, அல்லது ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமராகி போகவே கிடையாது, இப்பதான் முதல் முறையாக போகிறார், அதனால்தான் இது விவாத பொருளாகிறதா? இல்ல, அதாவது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அது ஏன் விவாத பொருளா மாறுது மோடி போனது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவரு ஒரு 10 வருஷம் பிரதமர் பதவி ஏற்ற பிற்பாடு ஒரு 10-11 வருஷத்துக்கு அப்புறம் போறதுனாலதான் இது விவாத பொருளா மாறுது. இந்த இடைப்பட்ட காலத்துல சமீப தேர்தலுக்கு அப்புறம் இந்த மோடி அப்படின்ற அவருடைய தனிநபர் அப்படின்ற விஷயம் முன்னுக்கு வந்திருக்கு. அவர் RSS சில முடிவுகளுக்கு கட்டுப்படல, அல்லது அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை கேட்கலன்றது பொதுவா இருக்கக்கூடிய கருத்து. உள்ளே அந்த கருத்து இருக்கு, அதுல சில உண்மை இருக்கு. அது இப்போ ஒரு 11 வருஷம் 10 வருஷத்துக்கு மேல கடந்து போறதுதான் ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்குன்றதுதான் முதல் அம்சம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த RSSோட மோடிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுனாலதான் அதை சரி பண்ணுவதற்கு போனாரா, இல்ல நீங்க இன்னைக்கு அந்த சஞ்சய் ராவத் சொல்லியிருக்க மாதிரி, ஏன்னா அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, இது ஒரு போனது ரிட்டையர்ட் ஆவதுக்கு தான், RSS பிரஷர் இருக்கு, ரிட்டையர்ட் ஆவதுக்கு தான் போறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் பத்த வச்சுட்டாரு, அவர் தேவையில்லாத விஷயத்தை சொல்றாருன்னு சொல்லி இன்னைக்கு பாஜக சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையில என்னன்னு சொன்னா, அவரு மகாராஷ்டிரால இருந்து பேசுறாரு, யாரு சஞ்சய் ராவத் மகாராஷ்டிரால இருந்து பேசுறாரு. மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பல RSS தலைவர்களோடு நீங்க அந்த தகவல் எல்லாம் கிடைக்காம அவர் சொல்ல மாட்டார். ஏதோ ஒரு விஷயம் என்பது உள்ள இருக்குன்றது அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த RSS பாஜக உறவுகள்ல விரிசல் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுல RSS ரொம்ப கவனமா இருக்கு. அது எப்படியாவது மோடி இதுவரைக்கும் அவர் RSSக்கு RSSக்காரராக RSS கொள்கைகளை வேகமாக அமுல்படுத்தி கொண்டு அவர் தன்னுடைய இமேஜை பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. இது RSSக்கு நல்லது இல்லை அப்படின்ற விஷயத்த அவங்க முடிவு பண்றாங்க. ஆக அது ரிட்டையர்ட் ஆவதுக்கா வர சொன்னாங்களா, இல்ல அந்த நெருக்கத்தை அதிகமா, இல்ல அவர் RSS கண்ட்ரோல் ஆனவர் தான், கட்டுப்பட்டவர் தான் அப்படின்ற விஷயத்துக்கு போயிருக்காரா என்பதெல்லாம் அது 2வது. போய் பேசியிருக்க சப்ஜெக்ட்லாம் வேற. 2வது விஷயம், ஏன்னா ஏற்கனவே உத்தரப்பிரதேச முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் ஆரம்பிச்சு, இன்னும் கட்சியினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுல ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் என்பது டிஃபரன்ஸ் என்பது இருக்கு. அது இப்படி இருக்கிற காலகட்டத்துல நீங்க RSSோட ஒரு நெருக்கம் என்பது இல்லைன்ற மாதிரி ஒரு உணர்வை சரி கட்டுறதுக்காக இருக்கலாம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, RSS எப்பவுமே இந்த நாட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியை கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். ஏற்கனவே அவங்களுக்கு வாஜ்பாய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வாஜ்பாய் அனுபவத்துல அவங்க அன்னைக்கு வாஜ்பாய் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆளா இருந்தார் என்றது ஒரு விஷயம். அதனால உடனடியாக அவரை நீக்க முடியல. ஆனா நீங்க ஆர்டிகல் 370, அதாவது காஷ்மீர் சம்பந்தப்பட்ட விஷயம், பொது சிவில் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த 3 விஷயத்துல அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, வாஜ்பாய் என்பது RSS திட்டத்தை அமுல்படுத்த மாட்டேன், அது உடனடியாக அதை அமுல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்க பிரஷர் கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு சொன்னா, 2004 நீங்க அவரை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு, அப்போ அப்படித்தான் எழுதுனாங்க கேரவான் பத்திரிகை உட்பட, வாஜ்பாயை விரும்பாத RSS அப்படின்ற முறையில தான் எழுதுனாங்க. அதுதான் முக்கியமான அம்சம். அடுத்து நீங்க இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அத்வானி என்ன பண்ணாரு சொன்னா, அவரு RSS கட்டுப்பாட்டுல இருந்தாலும் அந்த மத யாத்திரை, இந்த ரத யாத்திரையெல்லாம் நடத்தி, மத யாத்திரை தான் ரத யாத்திரையெல்லாம் நடத்தி அவர் வந்திருந்தாலும் அவருக்கான ஒரு ஸ்கோப் கிடைக்கல. எப்படி நம்ம வாஜ்பாய் மாதிரி ஒரு பிரதமர் பதவியை, ஏன்னா பிஜேபி வளர்ச்சியில ஒரு முக்கியமான பங்கு வகித்தவர். இன்னும் சொல்ல போனா வாஜ்பாய் அந்த 2002 கலவரத்துல வாஜ்பாயிடமிருந்து நரேந்திர மோடியை காப்பாற்றியவர். நாம அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்ற முறையில அவரு தனியாக ஒரு பொது மனிதனாக சித்தரிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டார். அதாவது வாஜ்பாய் மாதிரி வரணும். அவர் அப்படி வருகிற பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, பாகிஸ்தான்ல போயிட்டு நீங்க ஜின்னாவை பத்தி அவர் ஒரு ஜனநாயகவாதி, மதசார்பற்றன்ற மாதிரி பேசிட்டார். அவ்வளவுதான். அந்த பேச்சுக்கள் என்பது எந்த அளவுக்கு நீங்க RSS கோபப்படுத்திருக்குன்னா, நீங்க அத்வானி பிளைட்ல இறங்கி RSS தலைமையகத்துக்கு வரணும் அப்படின்ற விஷயங்கள் என்பது சொல்லப்பட்டது. ஆனா அவர் வரல.
ஓகே. அவர் ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு நேரா போயிட்டாரு. அப்ப அந்த இல்ல கண்டிப்பா எதிர்க்கட்சி பாக்யம் தலைவரா சார் இருந்தாரு. நம்ம ஆனா இந்த பேசலாம். கண்டிப்பா நம்ம பேசலாம். நிறைய செய்திகள் இதுல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வாஜ்பாய் அங்க போய் ஜின்னாவை புகழ்ந்து பேசிய உடனேயே அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்து ரிசைன் பண்ண சொன்னாங்கன்றது ஒண்ணு. ஆனா அப்போ அதை விட கூடுதலான காரணங்கள் மோடிக்கு இருக்கிறது அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக காத்திருப்பு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏன் அமைதியாக இருந்தார்கள் அப்படின்னு ராமர் கோயில் பிரச்சனையிலிருந்தே ஆரம்பிச்சு. அதுல நீங்க ஒரு விஷயம் கேட்டுக்கணும். அத்வானி என்ன சொன்னாருன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவினுடைய அன்றாட விஷயங்களில் தலையிடுவது என்பது பாஜகவிற்கும் நல்லதில்லை, ஆர்எஸ்எஸ்க்கும் நல்லதில்லைன்னு சொல்லி அன்னைக்கு அத்வானி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில தான் இப்ப மோடி வந்து அவருடைய இமேஜை பில்டப் பண்றாருன்ற விஷயங்கள் வருகிற பொழுதுதான் நீங்க வந்து இந்த விஷயங்கள் ஆர்எஸ்எஸ் தலையிடக்கூடிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. அது இதுக்கு பின்னாடி நீங்க பிரதமரை மாற்றுவதற்கான முயற்சி என்பது போன தடவை கூட நடந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது, நடந்தது. ஆனா சக்சஸ் ஆகல. அதை மீறி மோடி வந்து அவருடைய கட்சியினுடைய செல்வாக்குள்ள அல்லது அமித்ஷாவுடைய செல்வாக்குள்ள அல்லது அவர் இன்னைக்கு நட்டா இவங்க இதோட என்ன பண்றாங்க சொன்னா தனக்கான ஒரு பலத்தை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கண்டிப்பா சார் பேசுவோம், கண்டிப்பா பேசலாம் நம்ம. சோமசுந்தரம் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி அவர்கள் போனது அப்படின்றது அவருடைய ஓய்வை அறிவிப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனாவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் சஞ்சய் ராவத் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் உடனடியாக தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து மகாராஷ்டிரா சிஎம் வந்து அதை மறுத்திருக்கிறார். அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதோடைய முன்கதை ரொம்ப சுருக்கமாக பார்த்துட்டா இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நேற்று நடந்ததுங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இப்போ குஜராத்தில் வந்து கேசுபாய் பட்டேல் முதலமைச்சராக இருந்தபோது ஆர்எஸ்எஸ்ஸருடைய அவர் ஆர்எஸ்எஸ்ஸால் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆர்எஸ்எஸ் எதிர்பார்த்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு இல்லை. இவங்க செயல்பாடு என்னன்னா இஸ்லாமியர்களை அச்சுறுத்தணும், மிரட்டணும், உருட்டணும், இந்த மாதிரியான ஒரு வேலைகள். அதுக்கு சரியான ஒரு ஆளுன்னு பார்க்குறப்ப தான் இவர் தன்னை கொஞ்சம் ஒரு பில்டப் பண்ணோன்னே மீதி வேலையை வந்து ஆர்எஸ்எஸ் பார்த்துக்குது. பிரசாந்த் கிஷோருக்கு பல 100 கோடி கொடுத்து இவரை பில்டப் பண்ணுறது, இவரை வந்து அங்கே குஜராத் சிஎம் ஆக்குனது, அந்த குஜராத் மாடல்னு சொல்லி இந்தியாவிலேயே அது தனி ஒரு முன்னேறிய நாடு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு பொய் பிம்பத்தை வந்து ஆரம்பித்தாங்க. இது பெரும்பாலான ஊடகங்கள் அதை அப்படியே நம்பி போட்டுச்சு. 1-2 ஊடகங்கள் தான் உண்மை வந்தது. இதை அதுக்கு அடுத்தது ஒரு இதாக பிரதமராக வராரு. வந்த உடனே என்ன அவர் நினச்சிட்டாருன்னா, அவர் வந்து உடனே வந்து பல பெருமுதலாளிகளை ஆதரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு ஆளாக மட்டும் இருந்தவருக்கு வெளி தொடர்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருது. வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த சுய விருப்பம்னு இருக்கும்ல, அந்த ஒரு அதீத ஒரு விருப்பம் தன்னை வெளிப்படுத்திக்கணுங்கிறத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு வந்து எல்லா விதமான விஷயங்களும் ஒன்று சேர்ந்து நம்ம பிரதமரில் அந்த மாதிரி வருது. அப்போ அவர் என்ன நம்ப ஆரம்பிக்கிறாருன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபினால நம்ம இல்லை, நம்மளால தான் அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி நம்ப ஆரம்பிக்கிறார். இப்போ உதாரணமாக சீமானை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கற்பனையை கூட உண்மை நினச்சிட்டு பேசுவார். அது ஒரு வகையான ஒரு சிக்கலான மனநிலை. அது மாதிரி மிகச்சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரியான இதில் வந்து இவர் அதோடைய உச்சம்தான் இவர் வந்து என்ன சொன்னதுன்னா, நான் வந்து சராசரியான பிறப்பு இல்லை, நான் வந்து தெய்வ அம்சம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குன்னா அப்போ அவன் மனநிலையை பார்த்துங்க. இப்போ இது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடாக இல்லை அந்த ஒரு விஷயத்தில். இன்னொரு இது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை உதாரணமாக வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டு முதலீடுகளாக இருக்கட்டும், சில விஷயங்களை வந்து ஆர்எஸ்எஸ்ஸோடைய ஆர்கனைசர் வந்து இவரை எதிர்த்தே எழுதுனாங்க சில விஷயங்களில். இந்த மாதிரியான விஷயங்கள் இவருக்கு உடன்பாடாக இல்லை. ஏன்னா இவருக்கு நிறைய அதானி இருக்கிறாரு, கையில் பெரும்பாலான எம்பிக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்க வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறதா. இது வந்து பிரதமரான கொஞ்ச நாள்லேயே அது நடக்க ஆரம்பிச்சிருச்சுனால தான் போகவே இல்லை. ஸோ இந்த ஈகோயிசம் அவங்க 2 பேருக்குமே இருக்குது. இதை தவிர இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் சொல்கிறது பெருமுதலாளிகள் ஆதரவு தான். இப்போ இந்த ரபேல் விவகாரத்தில் நடந்த விஷயமா இருக்கட்டும், தேர்தல் ஊழல் பத்திரமா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய அளவில் பணமும் அதற்கான பண முதலைகளும் இருக்கிறதுனால இவர் நம்மளே அதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சார். இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா போன 2024 எலெக்ஷனுக்கு முன்னால் ஜேபி நட்டா இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் அது சுருக்கம் வந்து என்னன்னா, ஆர்எஸ்எஸ் அது வேலையை பார்க்கணும் எங்களை விட்டுருக்கும் அப்படின்னு. என்னன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த அரசாட்சி அப்படிங்கிறதுலாம் கம்மியாக, அதோடைய பாரம்பரியம் அதிகம். ஆனால் அது வந்து ஒரு கலாச்சார அமைப்பு தான், எங்களை இனிமே அது வழிநடத்த. இன்னைக்கு பிரதமர் மோடியும் அதை இந்தியாவினுடைய கலாச்சார அமைப்பாக ஆர்எஸ்எஸ் அதோடைய அதுக்காக அதோடைய தொடர்ச்சி தான். பாதியை எடிட் பண்ணி அது ஏற்கனவே ஜேபி நட்டா சொன்ன விஷயத்துக்கு நம்மளை கொண்டு போய் வைக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை ஆர்எஸ்எஸ் கலாச்சார அமைப்பு, இனிமையும் எங்களை அது வழிகாட்டியாக இருக்க வேண்டிய கைடன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற வார்த்தையை அவர் சொன்னார்.
அந்த வார்த்தையை தான் இப்போ இவர் சொல்றாரு. அன்னைக்கு ஜேபி நட்டா என்ன சொன்னாரோ அதை ஞாபகப்படுத்துங்க அப்படிங்கிறதையும் இவர் சொல்றாரு. இதுல சொல்லுங்க. கண்டிப்பா சார். அதாவது ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ தாண்டிய ஒரு அதிகார மையம் நான் வளர்ந்துட்டேன், அதனால இனிமேல் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு கட்டுப்பட வேண்டிய தேவை இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட நேரடியாக உணர்த்தி விட்டு வந்திருப்பார் அப்படிங்கறத என்னுடைய பார்வை. சரிங்க சார். திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் ராம வைரமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கருத்துக்களை பதிவு செய்யலாம். வைரமுத்து சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து நாக்பூர் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு, தலைமை அலுவலகத்திற்கு போனது தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. சஞ்சய் ராவத் சொல்வது வந்து என்னன்னா, அவர் தன்னுடைய ராஜினாமாவை அறிவிப்பதற்காக போகிறார் அப்படின்னு ஒன்றும், ஆர்எஸ்எஸ் வந்து பிரதமரை மாற்றுவதற்கான வேலையை தொடங்கிவிட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் உடனடியாக ஃபட்னாவிஸ் வந்து 2029 பிரதமர் வந்து மோடி தான், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து மறுத்து இருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவங்களுடைய உள்கட்சி விவகாரம் இவ்வளவு தீவிரமான ஒரு பேசு பொருளாக்கப்படணுமா? அதாவது இது நூறுவே முன்பு குறிப்பிட்டதை போல இப்போதைக்கு வந்து முன்பு போல ஒரு நல்லுறவு வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இல்லை. அதிலும் குறிப்பாக இந்த 2024 தேர்தல் சந்திக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா பாஜகவினர் அத்தனை பேருமே நாங்க 400 இடத்திற்கு மேல் வெல்வோம் என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்தார். ஆனால் வந்து அவர்களால் பெரும்பான்மை கூட பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட போது, அப்போ வந்து ஜூன் 2024 ஆர்எஸ்எஸ் இதழான ஆர்கனைசர் ஒரு கட்டுரை எழுதுறாங்க. என்ன அப்படின்னா, கான்வர்சேஷன் ஃபார் கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மாற்றத்திற்கான தேவை இருக்கிறது அப்படிங்கறத அதுல அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பாஜக வந்து அதிகபட்சமாக ஒரு தனிநபர் துதி போன்ற ஒரு செயல்பாட்டை கடந்த தேர்தலில் மேற்கொண்டு விட்டார்கள். ஆர்எஸ்எஸ் வந்து அவர்கள் முறையாக பயன்படுத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் வலுவாக இருக்கிற மாநிலங்களில் பாஜக வந்து அதற்கு முந்தைய தேர்தலில் பெற்ற இடங்களை பெற முடியல. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், அதே போல மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு கட்டமைப்பு வந்து சிறப்பான ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய பகுதிகள். ஆனால் அங்கே வந்து பாஜக வந்து 2019 தேர்தலில் பெற்ற இடங்களை பெற முடியல. ஆக இதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திமுக தலைவர் வந்து தன்னுடைய 2018 தலைவரா பொறுப்பேற்கும் போதே சொன்னார், இந்தியா முழுமைக்கும் பாஜக காவி வண்ணம் அடிக்க நினைக்கிறது, நான் இருக்கிற வரை அதை செயல்பட விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, அதே போல இங்கே அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி மாதிரியே அதை ரெப்ளிகேட் பண்ணி இந்தியா கூட்டணி பண்றோம். அந்த இந்தியா கூட்டணி எங்கெல்லாம் வலுவாக இருந்ததோ அந்த இடங்களில் பாஜக முன்பு போல் வெல்ல முடியவில்லை. மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், இந்தியா கூட்டணி வந்து சிறப்பாக அங்கே கட்டியமைக்கப்பட்டது. அப்போ அது ஒரு காரணம். அப்போ இதுல இருந்து இவங்களுக்கு முரண்பாடு வருது. இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் என்ன ஒரு திட்டம் வைத்திருந்தார்கள் அப்படின்னா, அவங்க இது நூற்றாண்டு 1925 விஜயதசமி என்று தொடங்கி அவங்க 2025க்குள் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய செயல் திட்டம். அப்போ 2024 தேர்தலில் பெரும்பான்மை பெற்றுவிட்டால், ஏற்கனவே எப்படி வந்து ஒரு காஷ்மீரத்தில் வந்து அந்த ஆர்டிகல் 370 எடுத்தாங்களோ, எப்படி பொது சிவில் சட்டம், அதே போல வந்து குடியுரிமை திருத்த சட்டம், இது மாதிரி எல்லாம் வந்ததை போல, அயோத்தியில் ராமர் கோவில் வந்ததை போல தொடர்ச்சியாக அவர்களுடைய இந்து ராஷ்டிரம், இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாற்றி இந்து ராஷ்டிரமாக அறிவிப்பது அப்படிங்கிற அவர்களுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியாமல் போய்விட்டது அப்படிங்கிறது வந்து பாஜகவின் மீது அவர்களுக்கு ஒரு பெரிய கோபம். இல்ல, அது நீங்களே சொன்ன மாதிரி, இல்ல ராமவைரமுத்து சார், நீங்களே சொன்ன மாதிரி இதற்கு முன்பாக வாஜ்பாய் ஆட்சி காலங்களில் கூட செய்ய முடியாத ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாததை மோடி, அமித்ஷா நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கறத நீங்க பட்டியலிட்டீங்க இல்லையா? ராமர் கோயில் அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. அதை வந்து அவர் வந்து செஞ்சு காட்டியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பொது சிவில் சட்டம், சிஏஏ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை 370 நீக்குனது, இது எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையான ஆதாரமான ஒரு விஷயங்கள் தானே. இப்ப இதையும் தாண்டி என்ன எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல? இல்ல, அதாவது அன்றைக்கு வாஜ்பாயால் செய்ய முடியல அப்படின்னா அது முழுமையான கூட்டணி அரசாங்கம். அதிலும் கூட அந்த கூட்டணியிலே தலைவர் கலைஞரை போன்றவர்கள், ஜார்ஜ் பெர்னாண்டஸை போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களை மீறி வந்து, ஏன்னா அப்பவே வந்து அயோத்திக்கான திட்டம் எல்லாம் தொடங்கினாங்க. அங்கே ஒரு சாமியார் உண்ணாவிரதம் இருந்து முதல் செங்கல்லாம் கொண்டு போய் வைக்க போனாங்க. ஆனால் அப்போதே வந்து அந்த கூட்டணியிலே இருந்த மதச்சார்பற்ற தலைவர்களான தலைவர் கலைஞரும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றவர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தியதனால அவங்களால செயல்பட முடியல. ஆனா இப்போது இருக்கிற அரசு வந்து தனிப்பெரும் அரசு. இப்ப போன 2019 அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மையோடு தான் ஆட்சி அமைந்தது. அப்போ அதே மாதிரி ஒரு ஆட்சி 2024 வர வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் திட்டம். அப்போ இவர்களுடைய அந்த தனிநபர் செயல்பாட்டின் காரணமாக இது போய்விட்டது அப்படிங்கிற அந்த பனிப்போர் வந்து இன்றைக்கு அவர்களுக்குள்
உருவாகுனது. அதே போல தென்னிந்தியாவில் பாஜகவால் வெற்றி பெற முடியவில்லை. இப்ப இதுதான் இன்றைக்கு அவர்களுடைய ஆலோசனை. இப்ப பாஜகவினுடைய அடுத்த தேசிய செயற்குழு கூட்டமும் அந்த அவர்களுடைய தேசிய தலைவர் தேர்தலும் நடைபெற இருக்கிறது. அப்ப அதுக்கு அவங்க பேரே என்ன வச்சிருக்காங்கன்னா மிஷன் சவுத். ஏன்னா தென்னிந்தியாவை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தோட தான் அவங்க இது பண்றாங்க. அதில் இன்றைக்கு அவர்களுக்குள் நடந்த உரையாடல் அப்படிங்கிறது பிரதமர் மாற்றம் என்பதை தாண்டி அடுத்த தேசிய தலைவராக யாரை கொண்டு வருவது அப்படிங்கறத அவர்களுடைய திட்டமாக இருந்திருக்கிறது. அதில் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி தென்னிந்தியாவை சார்ந்த ஒருவர், அதே போல ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்குள்ளான அந்த ஒரு கருத்தை எட்டப்பட்டிருப்பதாக தெரிகிறது. கண்டிப்பாக. அதாவது அந்த இந்து ராஷ்டிரம் என்ற அந்த கனவு முழுமையாக அவங்களுக்கு நிறைவேறாமல் தடுப்பது என்பது தென் மாநிலங்கள் தான் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. இப்போ அதற்காகத்தான் அவங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி மிஷன் சவுத் அப்படின்றத தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேசுவோம் நம்ம தொடர்ந்து. தமிழ்தாசன் சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை மோடி மீது அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா அவர்களுடைய RSSனுடைய அடிப்படையான இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு உரிய விஷயங்களை மோடி அவர்கள் இந்த பெருமுதலாளிகளுடனான அவருடைய அந்த பாசம் அப்படிங்கிறது இதற்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு RSS கருதுகிறதா? ஏன்னா இப்போ அதானி, அம்பானி இதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனமாகவே மோகன் பகவத் வெளிப்படுத்தினார். இல்லை ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்தார், 13 நாளில் போயிட்டார். இன்னொரு முறை வந்தார், 13 மாதங்களில் போனார். அடுத்த முறை ஆட்சி அமைக்கும் போது அவர் திமுக கழகத்தை உறவு கொண்டு அதை இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் ஸ்பெஷல் டீ பார்ட்டி வச்சு அதை போல் சுப்பிரமணிய சாமி உடன்பாடு இருந்து அவர்களோட இருந்து அதை அவர் சரியாக நடந்து கொள்ளவில்லை, அது நினைத்தது காரியம் ஆற்றவில்லை என்பதற்காக வாஜ்பாய் அரசை கவிழ்த்தார். அதன் பிறகு மீண்டும் மீண்டும் தேர்தல், ஒரு ஆண்டுக்குள் தேர்தலா என்ற முறை ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், நிலையான அரசு உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கலைஞரை அணுகிய போது கலைஞர் அவர்கள் மிக தெளிவாகவே, அதாவது இருக்கக்கூடிய வகுப்பது சக்திகளை நீங்கள் ஒடுக்க வேண்டும், ராமர் கோயில் கட்டப்படும் என்பதை அதை நீக்க வேண்டும், சிவில் சட்டத்தை நீக்க வேண்டும், அதை போல காஷ்மீரில் அந்த இருக்கக்கூடிய 370 ஆர்டிக்கிள் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இவை அனைத்தும் இருந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் ஒழிய திமுக உடன்பாடு காணாது என்று அன்றைக்கு சொன்னார். அதன்படியில் நீங்கள் இப்பொழுதும் தேர்தல் அறிக்கை பார்க்கலாம். ஐக்கிய அந்த இதில் ஜனநாயக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கே வைத்தார், இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ மோடி என்ன செய்யலை? மோடி இப்போ ஆட்சிக்கு வந்தார். இந்த ஆட்சிக்கு 2 முறைக்கு 3வது முறையும் வந்திருக்காரு. இப்போ அந்த ஆட்சிக்கு எதுவுமே செய்யலையா? அவங்க RSSனுடைய கொள்கையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார். என்ன நிறைவேற்ற? குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதை போல வக்ஃபு சட்டத்தை இப்போ கொண்டு இப்போ இது நிறைவேற்றார். இஸ்லாமிய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக. அதை போல சிவில் உரிமை சட்டம் அதில் கை வைக்கிறாரு. மற்ற மாநிலங்களில் அவங்க ஆளுகிற மாநிலத்தில் கொண்டு வர்றார். காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய 370 ஆர்டிக்கிள் அந்த உறுப்பை நீக்கிட்டார். அதே போல் முத்தலாக்கு சட்டம் கொண்டு வந்துட்டார். நாடு முழுவதும் இந்த முஸ்லீம்கள் தேசப்பட்டவர்கள் இவர்கள் பாகிஸ்தானுக்கு கப்பல் ஏற்றி அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த கருத்தை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய RSS, பஜ்ரங் தள் போன்ற மதவாத சக்திகள் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து போராடி கொண்டு வீட்டை இடிப்பது, அலுவலகத்தை தாக்குவது, மனித உயிர்களை பழி ஆக்குவது என்பது போன்ற அத்தனை கொள்கைகளும் பாஜகவினுடைய RSS சித்தாந்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இதில் என்ன தவறு செய்தார்? அதாவது அவங்களுக்கு என்ன தவறு செய்தார் மோடி? அவங்க நினைச்சதை அவங்க அரசுல நடந்து கொண்டு இருக்கிறது. அதை போல பார்த்தீர்கள் என்றால் ஒரு நீதிபதி அவர் பதவி விட்டு விலகுகிறார் அல்லது பதவி ஏற்கிறார் என்று சொன்னால் அவர் RSS காரர். இங்கே ஒரு அம்மையார் பதவி ஏற்கிறார் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக. அவர் பிரச்சார பிறங்கியாக அவங்க கட்சியிலே வாக்கு கேட்டுக் கொண்டிருந்தவர். அதாவது பாஜகவுக்கு அவர் இங்க உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி. நாடு முழுக்க இது போன்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள். கல்கத்தாவில் நீதிபதி அவர் விலகுகிறார். RSS நான் என்னுடைய தொடர்புடையது, RSS பாஜக தான் என்னுடைய இயக்கம் என்று சொல்லியே விலகுகிறார். அவருக்கு சீட்டு கொடுக்கப்படுகிறது, நிற்கிறார். இப்படி எல்லாம் இருக்கு. எந்த கொள்கையில் மோடி விலகி நின்றார் என்று சொன்னால் உள்குத்து நடக்கிறது. அங்க மற்ற தலைவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற அந்த குத்து அங்க இருக்கக்கூடிய மோகன் பகவத்துக்கு போகிறது. மோகன் பகவத் பல்வேறு கட்டங்களில் கொடுத்த அறிக்கை, அவர்களுடைய வேண்டுகோள் ஏற்கப்படாமல் சில நேரங்கள் தவிர்க்கப்படுகிறது. அது நிறைவேற்ற முடியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்கள் கூட்டணி என்ற பேரிலே அவர்களுக்கு போதிய பலம் இல்லாமல், வலிவு இல்லாமல், இங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவருடைய ஆதரவோடு, அங்க இருக்கக்கூடிய நிதின் குமார் இவருடைய ஆதரவோடு இருக்கிற காரணத்தினால்
அவர் பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது என்றாலும் மிகப்பெரிய மதவாத சக்தியோடு தான் இருக்கு. சரி. அவர்கள் என்ன நினைக்கல, இன்னொன்றையும் கேட்கிறேன். அதாவது முகப்புரை, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய முகப்புரைகள் சோசலிசம், மதம் சார்பற்ற நிலை அல்லது மற்றது இருக்கு, இவை அனைத்தையும் நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்களா இல்லையா? ஓகே. புதிய புத்தகம் ஒன்று கொடுத்தார்களா இல்லையா? இது மட்டுமல்ல, அவர்கள் 42வது அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தத்தில் சேர்க்கப்பட்டதுதான் 1976. சரி. அதற்கு அந்த வடிவத்தை சிதைக்க வேண்டும் என்று நினைத்தார்களா இல்லையா? கோத்ரா சம்பவம் எப்படி நடந்தது? சரி, பல்வேறு 3000 முஸ்லிம் மக்கள் கொல்லப்பட்டார்கள். என்ன, ராமர் கோயில் கட்டினார்களே, இந்த மோகன் பகவத் அப்பொழுது கிண்டல் செய்தார், கேலி செய்தார். பல சாமியார்கள் கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். மோடியே போய் எப்படி திறக்கலாம் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டது. ஆனாலும் நான் அடிக்கிறது போல் அடிக்கிறேன், நீ அழுவது போல் அழு, ஆனாலும் என்னை தேடி வா பேசு என்ற கதை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மோடியை நீக்கினால் பாஜக நிலைக்குமா என்பதை அவருடைய கட்சி தலைவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது மோகன் பகவத்தினுடைய அவருடைய சாட்டையால் இங்கே பம்பரம் சுழல்கிறது என்று ஒரு பக்கம் நினைத்தாலும் இன்னொரு பக்கம் யார் சூத்திரதாரி என்பது சிந்திக்க வேண்டிய இருக்கு. கண்டிப்பாக சார். எது எப்படி இருந்தாலும் மோடி அவர்களுடைய ஆட்சியை RSSனுடைய அந்த அஜெண்டா அப்படி தான் நடத்திட்டு வர்றாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. பாகியம் சார், இப்போ மோடி அங்கே போய் பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, வருகின்ற ஆண்டுகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதன் மூலமாக அவர் தன்னை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்றாரா? அந்த தலைமை அலுவலகத்தில் போயிட்டு நான் இங்கே இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அங்கே சொல்ல வர்றாரா மோகன் பகவத்துக்கு? அதாவது அப்படி கேட்டீங்கன்னா அதுல அந்த உள்ளடக்கம் இருக்கு. பொதுவா இந்த சந்திப்பு என்பது பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் அதனுடைய 100ஆண்டு நிறைவையொட்டி இந்தியாவில் மேலும் இந்து ராஷ்டிரத்தை, இந்துத்துவ சக்திகளை பலப்படுத்துவதற்கான உள்ளடக்கம் இந்த சந்திப்புக்குள்ள இருக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா, மோடியும் RSSக்கும் சமீப காலங்கள்ல அவர் அண்ணன் சொன்ன மாதிரி சமீப காலங்கள்ல பெரிய அளவுக்கு டிஃபரன்சஸ் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பது உட்பட டிஃபரன்சஸ் இருந்திருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா, நீங்க மோகன் பகவத் இப்ப RSSனுடைய பிடிமானம் பிஜேபிக்குள்ள எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க 2006ல பாரதிய ஜனதா கட்சியை கலைச்சிட்டு வேற கட்சி ஆரம்பிக்கலான்னு அவங்களுடைய RSS தலைமையகத்துல பேசின ஒரு விஷயம். அப்பதான் மோகன் பகவத் என்ன பண்றாருன்னா, மீண்டும் தலைவர் ஆகிறார், பொதுச் செயலாளர் அந்த பொசிஷன்ல இருக்காரு, அதுக்கப்புறம் தலைவர் ஆகிறார். தலைவராக அப்படி தேவையில்லை, நாம இதுக்குள்ள அத்வானியை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு தான் அவருடைய அன்றைக்கு சாய்ஸ் என்பது பிரமோத் மகாஜன். அவர் பிரதமர் வேட்பாளராக பாஜகவுக்கு மோகன் பகவத்துடைய சாய்ஸ் என்பது பிரமோத் மகாஜன். ஆனா இந்திய முதலாளிகளா கார்பரேட் டாடா பிர்லா இந்த வகையிலாக்களுடைய சாய்ஸ் தான் நீங்க மோடி. ஏன்னா நீங்க மோடியை முன்னிறுத்தும் பொழுது வளர்ச்சிக்குரிய மனிதன் என்ற விஷயத்தை முன்னிறுத்தலாம் என்ற அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. RSS எல்லா அஜெண்டாவையும் மோடி நிறைவேற்றுகிறார். அவங்க நினைக்கிற எல்லா அஜெண்டாவையும் இதுக்கு முன்னாடி இருந்த வாஜ்பாயை விட ரொம்ப சின்சியரா நிறைவேற்றுகிறார் என்பதுல மாற்று கருத்து. அதனாலதான் அவங்க 10 ஆண்டு காலம் இதை விட்டு வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு மேல என்னதான் நம்மளுடைய திட்டத்தை அமுல்படுத்தினாலும் ஒரு RSSஐ தாண்டிய, அதனுடைய அமைப்பை தாண்டிய ஒரு செல்வாக்கை, ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்கி கொள்கிறார். அது நாளைக்கு RSS அவரை கண்ட்ரோல் பண்றதுல கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுல RSS கவனமா இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்றான்னு சொன்னா, மோடியை தன்னுடைய அந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகளுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. ஆகவே இப்ப அவர் போய் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் முக்கியமானது. அந்த நூற்றாண்டில் 100வது ஆண்டுல அடுத்த ரொம்ப தீவிரமான முறையில இந்தியால அவங்களுடைய ஆட்சியை, நம்ம இந்துத்துவ விஷயத்தை அமுல்படுத்த முயற்சி பண்றாங்க. அதுல ஒண்ணுதான், நீங்க இந்த பார்லிமெண்ட் 2026ஆம் ஆண்டு நீங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது பாராளுமன்றத்தினுடைய சீட்டு அதிகப்படுத்துவதற்கான முயற்சி ஒண்ணு, அதெல்லாம் திண்ணமா பண்ணுவாங்க. அது 2026 முடிஞ்சோன்னு அதை அறிவிச்சு 843ஆக எப்படி மாற்றுவது, தென்னிந்தியாவுடைய பலத்தை, குறிப்பாக தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியாவுடைய பலத்தை எப்படி குறைப்பது, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. இந்த பாயிண்ட் அதுக்குள்ள இருக்கு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நீங்க மோடியினுடைய செல்வாக்கு என்பது நீங்க ஒரே மாதிரி இல்லை. இப்போ இந்த இந்தியா கூட்டணி அமைந்த பிற்பாடு அந்த மெஜாரிட்டி இழக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, மோடியினுடைய பொருளாதார குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி இந்த வயர்ல இந்த பெரிய ஆர்டிகல் வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எதுலையுமே நீங்க அது தமிழ்நாடு பக்கத்துல நிக்க முடியல வளர்ச்சியில. கேரளா, தமிழ்நாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டா குஜராத் எங்கேயோ இருக்கு. ஆகவே இனிமே குஜராத் மாடல் பேச முடியாது.
ட்ரம்ப் வந்த பிற்பாடு மோடியினுடைய பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. இல்ல பாக்கியம் சார், நீங்க ட்ரம்ப் சொன்ன மாதிரி நீங்க முதல்ல ஒண்ணு சொன்னீங்க, அதாவது மிஷன் சவுத் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? அப்ப அந்த மிஷனுக்கு வந்து மோடி ஏற்றவராக இல்லை அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கருதுதா? அது ஆர்எஸ்எஸ் அதான் மோடியினுடைய செல்வாக்கு பழைய மாதிரி இல்லை. மிஷன் சவுத்துக்கு வந்து மோடியை வச்சு ஒன்றும் பண்ண முடியலன்னு இது வரைக்கும் ப்ரூஃப் ஆயிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, பொருளாதார கொள்கையில மோடியின் மீது ஒரு அதிருப்தி வந்திருக்குன்ற விஷயமும் வருது. குஜராத் மாடலை தொடர்ந்து பேச முடியாது. ஏன்னா தமிழ்நாடும் கேரளாவும் இன்னைக்கு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த குஜராத் மாடலை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அது அப்படிப்பட்ட பிரச்சனை வருகிற பொழுது மோடிக்கான அந்த செல்வாக்கு குறைகிறது என்பதையும் ஆர்எஸ்எஸ் நீங்க அளவிடுது. ஆகவே இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த சந்திப்பு என்பது, ஏன்னா மோகன் பகவத் வந்து நீங்க வந்து அவரை மீறி போறாரு அப்படின்ற விஷயம். இன்னைக்கு வந்து பிஜேபிக்கும் தலைவர் தேர்ந்தெடுக்கணும், ஆர்எஸ்எஸ்க்கும் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இந்த வயசு என்பது 75 வயசு என்பது நிச்சயிச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு போட்டி நடக்குது. இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்லாம் சாவர வரைக்கும் தலைவர்கள். இப்போ 75 வயசுன்னு சொல்லி ஒரு 15 ஆண்டு காலம் நீங்க கொண்டு வந்து அதுக்கு ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஸ்தாபன ரீதியாக ஒரு 2 தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் அவர்கள் இருக்கிறது. இந்த நேரத்துல மோடியினுடைய இமேஜ் என்பதும் குறையுது. அது வந்து மோடி வந்து நாளைக்கு இதனால் வந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அஜெண்டாவுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது என்ற முறையில தான் அந்த சந்திப்புகள் இருக்கிறது. சஞ்சய் ராவத் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. ஆனா அவருக்கு வந்து அவர் பேசுனதை நான் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா, சஞ்சய் ராவத் பேசினுடைய விஷயத்தை அவர் பத்த வைக்கிறாரு, போற போக்குல பேசுறாரு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவருக்கு வந்து அங்க வந்து மகாராஷ்டிரால இருக்கிறதுனால அது அவர் சில ஆதாரமான செய்திகள் கிடைத்துதான் அந்த அடிப்படையில பேசி இருப்பாரு. எனக்கு அவருடைய பேச்சு சம்பந்தமான ஒரு கருத்து இருக்கு. சரி சரி, கண்டிப்பா சார், பார்க்கலாம். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோமசுந்தரம் சார், இப்போ பெருமுதலாளிகளுடனான ஒரு உறவு மோடி அவர்களுக்கு அப்படிங்கிறது, அதானி அம்பானி என்ற 2 பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோடு முதலாளிகளோடு மிக நெருக்கமான ஒரு நண்பராக அவர் இருக்கிறார். இப்போ இது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எந்த வகையில் வந்து இடைஞ்சலாக இருக்க முடியும்? ஏன்னா ஒரு ஆள்பலம் அப்படிங்கிறதும் ஆர்எஸ்எஸ்க்கு தேவைப்படுகிறது, இன்னொரு பக்கம் பணபலம் அப்படிங்கிறதை நோக்கியும் மோடி வந்து கொண்டு போறாரு. இப்போ அதை வச்சு தான் அவங்க எல்லாமே தேர்தலையே சாதிக்கிறாங்க. அப்படின்றப்போ ஏன் இந்த இடம் வந்து ஆர்எஸ்எஸ் விமர்சனத்துக்கு உள்ளாகணும்? இல்லை, அவங்க வந்து தனக்கான ஆளாக இல்லாமல் மோடிக்கான ஆளாக மட்டுமே இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு. இப்போ மோடி எங்கே போனாலும் வந்து இவங்களை கூப்பிட்டு போகிறாரு, வெளிநாடுக்கு போகிறப்ப கூப்பிட்டு போகிறாரு, அங்கே தொழில் துவங்குறதுக்கான விஷயங்களை பண்ணுறாரு, 15 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியானது எல்லாமே மோடியோடைய பிம்பத்தை கட்டமைப்பதற்கான ஒரு வேலையாகவே போய்கிட்டு இருக்கு. மற்றபடி இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மோடி வேறு ஆர்எஸ்எஸ் வேறு இல்லை. இப்போ சிவசேனாவும் பிஜேபியும் வேறு இல்லை, சில விஷயங்களை தவிர மற்றெல்லாம். அதே மாதிரி சிவசேனா 2ஆக பிரிந்தது. அப்படியும் பார்த்தா அதோடய கொள்கைகள்லாம் ஒன்று தான், தனிப்பட்ட நபர்கள் பிரச்சனை தான். அந்த மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் மோடிக்கு. என்னுடைய ஒரு பார்வை என்ன அப்படின்னா, இந்த மோடியை அகற்ற ஆர்எஸ்எஸ் நினைக்கலாம். ஏன்னா போன தடவையே வந்து இவங்க பரிந்துரை பண்ண ஆட்களுக்கு எம்பி சீட்டு தரலை, அது மாதிரி பல இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ணலை, இப்படிலாம் செய்திகள் வந்தது. அதனாலேயே தோல்வி அடைந்தது அப்படிங்கிற மாதிரி. அவரு தரலை, இவங்க பிரச்சாரம் பண்ணல. ஸோ அந்த ஈகோ அதில் வந்து நம்ம கட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறது இருக்குது. ஆனால் இந்த ஒரு வார் இதில் வந்து ஜெயிக்க போகிறது வந்து மோடியாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வாஜ்பாயாக இருக்கட்டும், அத்வானியாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்கள வந்து ஆர்எஸ்எஸ் ஒதுங்கி போதும் அப்படின்னோன்னா அவங்க அந்த இயக்க உணர்வோடு போனாங்க, மல்லு கட்டிடலாம் நிற்கலை. ஆனால் மோடி அப்படி இருக்க மாட்டார். இவருடைய ஆட்சி காலத்தில் பல மாநிலங்களில் பல்வேறு உபாயங்களை வச்சுக்கிட்டு, பணத்தாசை காட்டி இல்லை வந்து மிரட்டி அந்த எம்எல்ஏக்களை மாற்றி புதிய ஆட்சிகளை கொண்டு வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதை வந்து பிஜேபிக்குள்ளேயே அப்ளை பண்ணுவார். இந்த எம்பிக்களை இது பண்ணி இப்போ எப்படி வந்து பழைய காங்கிரஸ்ன்னு சொல்லி இந்திரா காங்கிரஸ் வந்துச்சோ, பழைய காங்கிரஸ் இல்லாமல் போயிடுச்சு, இந்திரா காங்கிரஸ் தான். அந்த மாதிரி இப்போ இவர் பிஜேபின்னு ஒன்று இருக்குல்ல, பாரத் பிஜேபின்னு ஒன்று ஆரம்பித்து இவரே பிரதமராக தொடங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குமே தவிர, மற்றவங்க மாதிரி ஆர்எஸ்எஸ் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடக்கக்கூடிய ஆள் இவர் இல்லை. அதனால் அதில் இன்னொன்று கூட அடுத்தது கொண்டு வந்துடுவார். ஆர்எஸ்எஸ் மாதிரியே வந்து இன்னொரு அமைப்பு கூட கொண்டு வந்துடுவார். அது ஒன்றும் அதுக்காக வந்து காலப்போக்கில் ஆர்எஸ்எஸ் என்ன யோசிப்பாங்கங்கிறது என்னுடைய கணிப்புனா, அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு மினிமம் இந்த மாதிரி ஆட்சி ஓகே தாங்கிறப்ப, ஆமாம் இவர் மோடி தான் வந்து ஆர்எஸ்எஸ்ஸே துவங்கினாருன்னு கூட அவங்க சொல்லிக்குவாங்க. ஏன்னா அந்த வரலாற்றை மாற்றுவது என்பது அவங்களுக்கு சகஜமான விஷயம். ஆனால் பிரதமர் மோடி தான் ஜெயிப்பார். அதாவது அவங்க கிட்ட கற்றுக்கிட்ட வித்தையே அவங்க கிட்டேயே இவர் பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு. சரி, பேசுவோம் நாம.
தமிழ்தாசன் சார், இப்போ என்னன்னா தலைமையை மாற்றுவது அப்படின்னு தென்னிந்தியாவில் வந்து மோடியால் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை, அவரால் வந்து இங்கே ஊடுருவ முடியலை, அவரால் ஒன்றும் பண்ண முடியல, தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு அரணாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாக்யம் சார் சொல்கிறார் இல்லையா? அப்போது தலைமை மாறினால் இங்கே வந்து நிலைமை மாறும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைக்குதா? இல்லை, தலைமை மாறினால் அவருடைய நிலைமை, அதாவது கலாச்சார ஆலமரம் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லி அவருக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவித்து அவரை வந்து உள்ளம் குளிர வைத்திருக்கிறார் என்று சொன்னாலும், தலைமை மாறுவதற்கான அதற்கு அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் யார் என்பதை சிந்திக்க வேண்டும். மோடியை போல் இவர்கள் சொல்வது போல் செய்வதற்கு ஒரு ஆள் இல்லை. மோடி வந்து பல்வேறு கட்டங்களில் மதவாத சக்திகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடியவராக, அதுபோல் நடிப்பவராக பல்வேறு கட்டங்களில் செயல்பட்டிருக்கிறார். நீங்கள் வந்து வாஜ்பாய் கூட அடங்கி போயிருக்கிறார். வாஜ்பாய் கூட அந்த அளவுக்கு வெளிப்படையாக நடந்து கொள்ளவில்லை. மோடி அவர்கள் இப்பொழுது ஏன் இங்கே செல்ல வேண்டும்? நன்றாக யோசித்து பாருங்கள். இதே போல மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள் பெருமக்கள் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கெல்லாம், அந்த மசூதிக்கு, வழிபாட்டு தலங்களுக்கு செல்வாரா? அவருடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு செல்வாரா? வரலாற்று இடங்களுக்கு செல்வாரா? இறந்து போன அந்த அவர்களுடைய வரலாற்றுக்கு சொந்தமான பல்வேறு தலைவர்கள் விடுதலை போராட்ட காலத்தில் இறந்து போயிருக்கிறார்கள். அவருடைய இடத்துக்கெல்லாம் சென்று அஞ்சலி செலுத்துவாரா? இல்லை. அதை போல கிறிஸ்தவர்கள் அவர்கள் போராட்டத்தில் நடந்திருக்கிறார்கள், விடுதலை போராட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். அது போன்றவர்கள் சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் மோடி மதவாத சக்திக்கு ஊக்கமளிக்கக்கூடிய மருந்தை அப்பொழுது செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு பிரதமர். இல்ல, இப்ப நாக்பூர்ல வந்து நிறைய நிகழ்ச்சிகள் அவர் கலந்துக்கிறாரு. ஒரு கண் மருத்துவ அரசு நிகழ்ச்சிகள். பொற்கை பாண்டியன் என்ன செய்தான்? பொற்கை பாண்டியன் அதாவது ஒரு பார்ப்பனிய பெண்ணு வந்து அவருடைய கணவர் வந்து காசிக்கு யாத்திரை சென்ற போது இதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருப்போது நமது மன்னர் ஆட்சியில் மிக தூய்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, அவர் ஆட்சியில் எந்த தப்பு நடக்காது என்று சொல்கிறார். அதை கேட்டுவிட்ட அந்த பொற்கை பாண்டியன் அவன் என்ன செய்கிறான்? மற்றொரு நீண்ட நாள்களுக்கு பிறகு நம்மளுடைய ஆட்சி மேல் நம்ம மேல் நம்பிக்கை வைத்தவன் இப்படி சொல்லியிருக்கானே என்று சொல்லி வந்தபோது, அந்த பெண்ணிடத்தில் அந்த குரல் கேட்டபோது அவன் கணவனே வந்த நேரத்தில் கூட அவர் என்ன செய்தார்? இந்த குரலை கேட்டு யாரோ இருக்கிறான் என்று சொல்லி கதவை தட்டினாரா இல்லையா? யார் அது என்று கேட்டவுடன் உடனே எல்லா கதவையும் தட்டி விட்டு போனான். அதை போல மோடி அவர்கள் மோகன் பகவத் அவர்களுடைய சிந்தனைக்கு இடமளிப்பதை போல சென்றிருக்கிறார். போகும் நேரத்தில் அம்பேத்கர் அவர் இடத்திற்கு சென்றிருக்கிறார். நீங்கள் சொல்லுவது போல இன்னும் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது போல் காட்டியிருக்கிறார். ஆனால் நாம் கேட்பது சிறுபான்மை மக்கள் அங்கே வந்து ஆளுகிற அந்த பாஜக ஆட்சியில் தானே அவருடைய வீடுகள், அவருடைய கடைகள், அவருடைய சொத்துக்கள், பொது சொத்துக்கள் நாசமாக இருக்கிறது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த மோடி போயிருக்கிறாரா அந்த நாக்பூர்ல? இன்னும் சொல்ல போனால் அங்க இருக்கக்கூடிய மதவாத சக்திகள் தூண்டிவிடப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அறிக்கைகள், பேச்சுகள், பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படும் போது இதை கண்டிக்கிறேன் என்று சொன்னாரா? அவுரங்கசீப்பினுடைய கல்லறை இடிக்கணும், அவர் கல்லறை இடிக்கணுங்கிறாங்க. அது கடந்த காலத்தில் நடந்தது. கடந்த காலத்தில் என்னென்ன நடந்ததுங்கிறது இங்கும் அங்கும் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி இப்பொழுது மதவாத சக்திகளுக்கு ஊக்கமளிக்கிறவர்கள் எல்லாம் இருக்கார். சரி, தேர்தல் வந்தது, என்ன செய்கிறார்? இவர் என்ன ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருந்தார்? ஆர்எஸ்எஸ் கொள்கை நிறைவேற்றுகிறார். கேத்ராநாத் கோயிலுக்கு போறாரு. முடிஞ்ச உடனே அது ஒரு ஓட்டு வங்கி, அதாவது வாக்கு வங்கி பெறுவது. இப்பொழுது விவேகானந்த மன்றம் போனார். பிறகு வந்து நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அயோத்தி அந்த கோயிலை கட்டுவதற்கு நான் தான் காரணம் என்று முன்னே நின்றார். அந்த நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னார்கள் அல்லவா? அந்த 4 நீதிபதிகள் 5 நீதிபதிகளுக்கு ஆளுநர் பதவி கொடுத்திருக்கிறார், மற்றும் சில பதவிகள் கொடுத்திருக்கிறார். அத்தனை பேரும் உட்கார வைத்து எம்பி பதவி கொடுத்திருக்கிறார். அவ்வளவு பேருக்கும் ஆர்எஸ்எஸ் பதவிகள், ஆர்எஸ்எஸ் ஊக்கத்தால் நோக்கத்தை கருதி அவர்கள் சொல்லுகிற அந்த கடமை நிறைவேற்றி இருக்கிறார். ஆக மதவாத சக்திகளுக்கு ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கிற மோடியை போல் இந்த மோகன் பகவத்துக்கு எப்படி கிடைக்க முடியும்? ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி கிடைப்பார்? மோடி அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு கைத்தடி. நண்பர் வைரமுத்தானாலும், பாக்கியம் போன்ற தீக்கதிர் எழுத்தாளரானாலும், சோமசுந்தரம் போன்ற பத்திரிகையாளரும் சொல்லுகிற நோக்கம் அந்த கருத்தை நோக்கிதான். ஆனால் நாம் சொல்லுகிற கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் என்று நினைத்து விடக்கூடாது. அதை வந்து விட்டுவிட மாட்டார். அவர் மோடி தான் கைத்தடி அவர்களுக்கு ஊதுகுழல். மிக தெளிவாக இருப்பார்கள். மோகன் பகவத்தை இழக்க முடியாது. வைரமுத்து சார், இப்போ ஏற்கனவே மிஷன் சவுத் அப்படின்னு ஒன்று சொன்னார் பாக்யம் சார். நான் அதை தான் திரும்ப உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்.
இப்போ ஆல்ரெடி நாக்பூர் திட்டம் என்பது நாசகார திட்டம் அப்படிங்கிறத வெளிப்படையாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து டெக்ளேர் பண்ணிட்டாரு. அப்போ அப்படி ஒரு தெளிவோடு இருக்கின்ற ஒரு பகுதியில் வேறு யார் வந்தாலுமே இதே நிலை தானே இங்கே வந்து தொடரப்போகிறது. இப்போ நீங்கள் வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக மும்மொழி கொள்கை என்பதும் நாக்பூரினுடைய திட்டம் தான், அதற்கு பின்னால் சமஸ்கிருதம் கொண்டு வரதும் அவங்களோட தான், மாநில உரிமை பறிப்பு எல்லாமே அந்த நாசகார திட்டம் தான் அப்படிங்கிற தெளிவோடு இருக்கிற ஒரு இடத்தில் யார் வந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக. இப்போ இது வந்து தென்னிந்தியாவிலிருந்து ஒரு தலைவர் அப்படிங்கிறது இவர்களுக்கு முதல் முறை அல்ல. முன்னாடியே இதே நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தி இருந்திருக்காரு, ஆந்திராவை சேர்ந்த பங்காரு லட்சுமணன் இருந்திருக்காரு, வெங்கையா நாயுடு இருந்திருக்கிறாரு. அங்கே வந்து யார் தலைவர் என்பதை தாண்டி அவர்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப இப்போதும் கூட நம்ம மோடி எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இப்ப மோடி வந்து இதே தத்துவார்த்த பின்புலத்திலிருந்து வந்தவராக இருக்கலாம். 72 RSS பிரச்சாரக்காக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருந்தாலும் கூட இன்னைக்கு அவர் 120 கோடி மக்களுக்கு பொறுப்போடு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்திலே இருக்கிறார். ஆனால் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்த ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய தலைமையகத்துல போய் நிகழ்வில் பங்கேற்பது, உங்களுடைய கொள்கை தான் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நிற்க போகிறது, இந்திய கலாச்சாரத்தோட ஆலமரம் நீங்கள் தான் அப்படின்னு பேசுவது என்பது இந்தியாவினுடைய சிறப்பு என்பது என்ன, இந்திய கலாச்சாரம் என்ன, பன்மைத்துவம். இல்ல வைரமுத்து சார், இப்போ ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவினுடைய தாய் அமைப்பு அப்படின்றப்போ அந்த பாஜகவினுடைய தலைவர்களில் ஒருவர் தான் இன்னைக்கு பிரதமரா இருக்காரு. அவர் போய் தன்னுடைய தாய் அமைப்புல போய் பேசுறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையே. இல்ல இருந்தாலும் கூட அது அவர் சென்றிருந்த சூழலை பார்க்கணும். இப்ப நீங்க அதே நாக்பூர்ல ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக அவுரங்கசீப்புடைய கல்லறையை தகர்க்க வேண்டும் என்று மோதல் நடக்கிறது. 2 மதத்தினருக்கும் நடுவில் ஒரு மோதல் நடக்கிறது. இப்படி ஆகிற ஒரு சூழலில் ஒரு பிரதமர் என்பவர் எப்படி இருக்கணும்னா ஒரு நடுநிலை என்கிற ஒரு நிலையில் இருக்கணும். இதே கருத்தை தான் நம்ம அயோத்தி ராமர் கோவிலுடைய திறப்பு விழாவிற்கு அவர் செல்லும் போது நம்ம இதே கருத்தை பதிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து இப்போ அவர் தனிப்பட்ட ஒரு விருப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர் இருக்கக்கூடிய பதவி அரசியலமைப்பு சட்டத்தால் அவர் அங்கீகரிக்கப்பட்ட பதவி, அதனுடைய மாண்பை காக்கிற வகையில் அவர் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு அங்க போய் அப்படின்னா, இந்திய கலாச்சாரத்திற்கு இதுதான் ஆலமரம் அப்படிங்கிறார். அப்போ அவர்கள் சொல்லுகிற அந்த ஒற்றைத்துவத்தை நோக்கி போவதா இந்திய கலாச்சாரமா? இந்தியாவினுடைய கலாச்சாரம், இந்தியாவினுடைய உயிர் நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை, பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கிற ஒரு நாடு இது. அப்போ அவர் பேசுகிற இதே RSS அமைப்பை பற்றி இந்தியாவினுடைய தேசப்பிதா என்று சொல்லப்பட்ட மகாத்மா காந்தி என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். 1925 RSS தொடங்கப்படுகிறது. 1934 காங்கிரஸ்காரர்கள் யாரும் RSSல உறுப்பினராக இருக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றுகிறார். அப்போ உடனே RSS என்ன பண்ணுதுன்னா, காந்தியை வந்து குளிர்விக்க வேண்டும், அவரோட ஒரு சுமூக உறவை பேணணுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, எங்களுடைய பயிற்சி முகாம் இந்த RSS சாக்காவை வந்து பார்க்க வருமாறு காந்தியை அழைக்கிறார்கள். காந்தியும் போயிட்டு வர்றார். அங்க எந்த கருத்து அவர் சொல்லல. என்ன செய்யறாங்க, இவங்களே RSSின் சேவைகளை காந்தி பாராட்டினார்னு இவங்களா ஒரு செய்தி கொடுக்குறாங்க. அப்போ உடனடியாக காந்தி என்ன பண்றாரு, அந்த காந்தி கூட வந்த சீடரும் வந்து சரிதானங்கயா, அவங்க பண்ண எல்லா விஷயமும் நல்ல விஷயம் தானே, நல்ல சேவை தான், ராணுவ ஒழுங்கோட அவங்க இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. அப்படின்னு சொன்ன உடனே காந்தி சொன்னது என்ன அப்படின்னா, ஹிட்லரின் நாஜி படையும் முசோலினியின் பாசிச படையும் இதே போலத்தானே இருந்தது என்று சொல்லி இருக்கிறார். இது வந்து காந்தியினுடைய உதவியாளராக இருந்த பியாரி லால் வந்து ஒரு புத்தகம் எழுதுறார், மகாத்மா காந்தி த லாஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புத்தகத்தினுடைய 440வது பக்கத்துல இது காந்தி சொன்னது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதேதான் பின்னாடி வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்றார், 1968 வந்து RSS வந்து ஒரு வகுப்புவாத பாசிச இயக்கம் அப்படின்னு ஜெயபிரகாஷ் நாராயணனும் வந்து பதிவு பண்றாரு. அது வந்து செக்குலர் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற ஒரு இதழினுடைய 1968ஆம் ஆண்டு மலரில் இருக்கிறது. ஆக இப்படி ஒரு நிலையில வந்து ஒரு மதச்சார்பற்ற நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் இப்படி ஒரு மதவாத அமைப்பினுடைய நிகழ்வில் போவது அப்படிங்கிறது வந்து இவர் தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் எல்லோரும் நினைக்கிற ஒரு கருத்தாக இருக்கிறது. சரி, கண்டிப்பா சார். இப்ப நிறைவா ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டுட்டு அடுத்ததா எல்லார்கிட்டயும் அவங்களோட நிறைவு கருத்துக்களை மட்டும் தான் நான் கேட்க முடியும். இப்போ நீங்க சொல்றீங்க RSS தலைமையகத்துக்கு மோடி போனது வந்து இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதே நேரத்துல வந்து இன்னொரு கேள்வியை வந்து அவர்கள் தரப்புல இருந்து வைக்கப்படுகிறதாக நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். இப்போ திராவிடர் கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு பெரியார் திடலுக்கு திமுகவினுடைய தலைவர் போகிறார், தமிழ்நாடு முதலமைச்சர் போகிறார், அந்த திடல் தான் எங்களை வழிநடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ இதுல வந்து இதுவரைக்கும் எந்த விமர்சனமும் எதுவுமே வரல.
யாருமே வந்து எதிர்த்தரப்பினர் கூட எந்த விமர்சனத்தையும் வைக்க முடியாத ஒரு இடத்தை நம்ம பார்த்தோம். அப்ப இது ரெண்டையும் எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன வித்தியாசம் அப்படின்னு பாக்குறீங்க? காரணம் என்ன அப்படின்னா, நாம் வெளிப்படையாக சொல்லுகிறோம், திடல் தான் எங்களை வழி நடத்துகிறதுன்னு முதல்வர் நேரடியா சொல்றாரு. அதே போல தந்தை பெரியாரினுடைய எண்ணங்களை, அவர்களுடைய கொள்கைகளை சட்டமாக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடர் கழகத்தினுடைய ஒரு அரசியல் வடிவமாக பிறந்து பெரியாருடைய எல்லா கொள்கைகளையும் படிப்படியாக இன்றைக்கு சட்டமாக்குகிறது. அதை நம்ம வெளிப்படையாகவும் சொல்றோம். ஆனால் RSSக்கும் பாஜகவிற்கும் அப்படியான ஒரு வெளிப்படை உணர்வு இல்லை. இன்னொன்று வந்து RSS வந்து ஒரு வெளிப்படை தன்மையோடு இயங்குகிற ஒரு அமைப்பே அல்ல. அதனாலதான் அதை சொல்றோம். ஒரு ரகசிய அமைப்பு. இன்றைக்கு ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில் சொல்றேன், ஒரு அமைப்பு இயங்குதுன்னா ஒண்ணு சங்கத் பதிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும், இல்ல ஒரு அறக்கட்டளையா பதிவு செய்யப்பட்டிருக்கணும், ட்ரஸ்ட் ஆக்ட்லயோ இல்ல ஒரு அசோசியேஷன் ஆக்ட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் RSSக்கு யார் நிர்வாகி என்பது நீங்க அதனுடைய தலைவர் மோகன் பகவத்தை தவிர வேறு யார் நிர்வாகின்னு யாருக்காவது தெரியுமான்னா யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு தென் தமிழ்நாடுன்னு வச்சிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டை 2ஆக பிரித்து இருக்கிறார்கள் RSSல. அப்போ தென் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் யாருங்கிறது மட்டும் தான் இங்க மதுரையில தெரியும். வேற யார் அங்க இயங்குறா எந்த ஒரு இதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு ரகசிய தன்மையோடு அவர்கள் இயங்குவதற்கான அவசியம் என்ன? அப்போ அப்படிப்பட்ட அமைப்புக்கு ரகசிய காப்பு பிரமாண உறுதிமொழி எடுத்த இந்திய பிரதமர் ஏன் அவர்களோடு நிற்கிறார் அப்படிங்கறதா இங்கே கேள்வியாக இருக்கிறதே தவிர, அது மட்டுமல்ல, இந்த சுதந்திர இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு. 1948 காந்தியார் படுகொலைக்காக தடை செய்யப்பட்டார்கள். 1976 அவசர நிலை பிரகடனத்தின் போது தடை செய்யப்பட்டது. 92 பாபர் மசூதி இடிப்பின் போது தடை செய்யப்பட்டது. இப்படி 3 முறை தடை செய்யப்பட்ட இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்போடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் இவ்வளவு நல்லுறவை பேண வேண்டும், அவர்கள் தலைமையகத்திலே சென்று அவர்களோடு அமர்ந்து பேச வேண்டும் என்பதன் அவசியம் என்ன என்பதுதான் கேள்வி. ஆனால் இங்கே வந்து திராவிடர் கழகத்துக்கும் திமுகவும் அப்படி ஒரு இது இல்லை. சரி, ஓகே சார், கண்டிப்பா நம்ம பேசுவோம். நன்றி. நிறைவு கருத்துக்கு தமிழரசன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக சுருக்கமாக பதிவு செய்யலாம் ப்ளீஸ். இல்லை, அவர் நண்பர் சொன்னதை போல இதை வந்து ஏன் நமக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, பெரியார் திடலுக்கு போவது அதை இங்கே இருக்கக்கூடிய பிளவுபடுத்தாது. இது அனைத்து தரம் மக்களுக்கான நடவடிக்கைகள் திராவிட மாடல் ஆட்சி கொள்கைகள். ஆனால் அது வந்து RSS அப்படி அல்ல. அது வந்து மதவாத சக்தி என்ற அந்த நோக்கத்திலேயே இந்துத்துவ கொள்கையை தூக்கி பிடித்து மற்ற மக்களை வந்து அவங்க வந்து பிளவுபடுத்துறாங்க, அதனால பிரளயம் ஏற்படுத்துறாங்க, அதனால ரத்தாறுகளை ஓட விடுறாங்க. அதுதான் காந்தி சுட்டு கொண்ட போது கூட பெரியார் பேசினதும் அண்ணா அவர்கள் பேசியதும் மற்ற கட்சிகள் தலைவர்கள்லாம் கலந்து கொண்டு பேசியது மிக தெளிவாக ஒரே ஒரு கருத்து. இப்போ அவர் சொன்னார், நண்பர் சொன்னார், அது கூட பெரியார் பிரசுரம் வந்து புத்தகங்கள் ஏடுகள்லாம் போட்டிருக்கு. காந்தி அவர்கள் கேட்ட ஒரு வாகாவில் தங்கியிருந்த அந்த அகதிகள் தங்கியிருக்கும் போது அந்த சீடர் கேட்டபோது நல்லா RSS தொண்டர்கள்லாம் வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த கருத்தை பதிவு செய்கிறாரு. அந்த நாஜிக்கள் இன்னும் அதே போல் ஹிட்லருடைய நாஜி, முசோலினுடைய பாசிஸ்ட், அப்படிப்பட்டவங்கள்லாம் இப்படித்தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க செஞ்சது மிகப்பெரிய வன்முறைகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரில் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து எழுதின புத்தகம். ஒரே ஒரு கருத்து, தடை செய்யும் போது இது எதுக்காக பண்ணாங்கிறதா அந்த கருத்து மிக தெளிவாக இந்துக்களுடைய ஒற்றுமை சார்ந்த நோக்கம். ஆனால் நடைமுறைகள் அப்படி இல்லை. பயங்கரவாத நடவடிக்கைகள் இந்த உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் செயல்படுகிறார்கள். பொது சொத்துக்களுக்கு சேதப்படுத்துகின்ற அந்த சம்பவங்கள் தொடர்கின்றன. இது தொடர்பும் இருக்குது. சட்டவிரோத ஆயுதங்கள், வெடிமருந்துகள், குண்டுகள், அரசுக்கு எதிராக பயங்கரவாத செயல்கள் ஈடுபடுதல், வெறுப்புணர்வை தூண்டிவிடுறது, காவல்துறை இராணுவத்தை கட்டுப்படுத்த மறுக்கிறது, இவர்கள் அவர்களுக்கு எதிராக நடந்து கொள்வது, அவர்களுடைய செயல்பாடுகளை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இவர்கள் பிளவுபடுத்துகிறார்கள், பிரிவு ஏற்படுத்துகிறார்கள், பயங்கரவாதத்தை தூண்டி விடுகிறார்கள் என்று ரகசிய அமைப்போடு 1948 இந்திய அரசு, மத்திய அரசு பிப்ரவரி 4ஆம் தேதி அறிக்கை வெளியிட்டு ஏன் உங்களை தடை செய்யக்கூடாது மிக தெளிவாக கேட்டிருக்கிறார். நேரு கேட்டிருக்கிறார், பட்டேல் கேட்டிருக்கிறார். இவர் சொல்வதை போல ஜெயபிரகாஷ் நாராயண் பெரிய தலைவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தலைவர்களே சொல்லியிருக்கிறார்கள், விடுதலை இந்தியாவில் போராடாத ஒரு இயக்கம் இந்த இயக்கம் எப்படி கொண்டாடலாம் என்றெல்லாம் பொதுவுடைமை கட்சியை சேர்ந்தவர்கள் கண்டிக்கிறார்கள். ஆகவே இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி நன்றி. வேம்பு அதான் நாக்கு குற்றம் இருந்தால் ஒழிய வேம்பு இனிக்காது, தேன் கசக்காது என்று பெரியாருடைய மொழியை சொல்கிறேன். பாக்கியம் சார், நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிஷத்துல ப்ளீஸ். அதாவது RSS என்பது ஒரு கலவர அமைப்பு, ஒரு விரோத அரசியலை உருவாக்கக்கூடிய அமைப்புக்கு மோடி சென்றிருப்பது என்பது ஒரு செய்தியே கிடையாது. ஏன்னா எல்லா விதமான அரசியல் சட்ட மரபுகளையும் அரசியல் சட்டத்தையும் மரபுகளையும் மீறியவர் மோடி. அதன் அடிப்படையில் தான் ராமர் கோயிலே அவரே போய் திறந்து வச்சாரு. ஆகவே அந்த கேள்வி என்பது
மோடிக்கு பொருந்தவே பொருந்தாது. அவர் எல்லா விதமான வரைமுறையும் மீறியவர். சரி. ரெண்டாவது, இந்த சந்திப்பை வேற எங்கேயாவது நடத்தி இருக்கலாம். மோகன் பகவத்தும் அவரும் சந்திப்பை நடத்தி இருக்கலாம். ஏன் நடத்தல? இவர்கள் RSS தலைமைக்கு போய் இந்த சந்திப்பை நடத்தி இருப்பதில் பல செய்திகள் இருக்கிறது. அதுல ஒரு செய்தி என்பது இந்துத்துவ அஜெண்டாவை வலுவான முறையில நாடு முழுவதும் கொண்டு போவதற்கான ஒரு செய்தி என்பது ஆழமான செய்தியாக இருக்கிறது. அது தென் இந்தியா உட்பட. இரண்டாவதான செய்தி, மோடிக்கான செல்வாக்குகள் என்பது குறைந்தால் அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவது அப்படின்ற விஷயமும் அதுக்குள்ள இருக்கு. அடுத்து நான் சொன்னா மோடியினுடைய தனிநபர் வளர்ச்சி, இதை எப்படி டேக்கிள் பண்றது, 2 அமைப்புக்கான தலைவர்கள், இதெல்லாம் சேர்த்துதான் அது RSS தலைமையகத்துல சந்திப்பு நடந்தால் அந்த சந்திப்பு என்பது இன்னும் RSS இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் எல்லாரும் இல்லாம RSS தான் இந்தியாவை இயக்குகிறது என்ற ஒரு செய்தியை பரப்புவது இதுக்குள்ள இருக்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். நன்றி 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 சார். நன்றி சார். அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.